Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 கன்வென்ஷன் பேங்க் எலியோட் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஃப்ரைடே பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த டயக்னலுக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக ராலி கண்டினியூஷன் தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கரண்ட்லி மார்க்கெட் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சருக்கான டாப்பில் இருக்கான். ஸோ இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுக்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு 35,932 மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் உங்களுக்கு 16,037 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும். பட் பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது பேட்டர்ன் உங்களுக்கு டயக்னல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கான். அந்த டயக்னலை பொறுத்தளவு உங்களுக்கு கரெக்ஷனை தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, டவ் ஜோன்ஸ் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன், அதாவது ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கான். எந்த ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லை. ஒரு ரிஜெக்ஷன் கண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த பாட்டத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. S&P 500 இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். S&P 500 உங்களுக்கு இந்த ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கான். ஸோ ஃபர்தராக பாட்டத்துக்கு வரலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா உங்களுக்கு 4,449 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவரால் குளோபல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு அந்த ரேஞ்ச் பவுண்டுக்கான டாப்பில் இருக்கிறதுனால பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் அந்த இடத்துல ஒரு லோ ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா ஃபர்தராக ஒரு கரெக்ஷன் வரலாம். அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டையும் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு க்ளோசிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்கான். ஸோ சிங்கப்பூர் நிஃப்டியை பார்த்த மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸாக்டாக அந்த ப்ரீவியஸ் ஹையில் இருக்கிறதுனால ரிஜெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு 910க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு 961 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆர் கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நிஃப்டியிலேக்கு ஒரு ரேலி நடக்கல. பட் இருந்தாலும் உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. லைக் என்ன மாதிரி சொல்லி பார்க்கும்போது இது ஒரு லோ, ஒரு ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, தென் உங்களுக்கு ஒரு ஹையர் லோ தான் வச்சுருக்கான். பட் ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் ஃபர்தராக மேலே தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் நாளைக்கு 34,821க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா மார்க்கெட் உங்களுக்கு 34,957 35,063 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே கரெக்ஷன் வர்றான்னா நான் ஃபிபனாச்சி இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு எடுக்கிறேன். ஸோ அந்த 38 ஜோன்ன்றது உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் எப்போ உங்களுக்கு இந்த 38 பிரேக் அவுட் கொடுக்குதோ ஃபர்தராக 50 61 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது 34,488 34,400 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவரால் மார்க்கெட் உங்களுக்கு புல்லிஷ் நேச்சரில் தான் இருக்கான். மார்க்கெட் இன்னும் கரெக்ஷன் வரல. ஸோ மார்க்கெட் நாளைக்கு மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு லோ ஃபார்மேஷன் கிடைச்சா மட்டும் செல்லிங் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் புல்லிஷ் சைடில் இருக்கிறதா கொஞ்சம் சேஃப். உங்களுக்கு தேவையான இந்த வீடியோவில் மிஸ் ஆயிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.